துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய CP ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய புஜ் ரெட்டி, சுதர்சன் ரெட்டி ஆகியோருக்கிடையே நேரடி போட்டி ஏற்பட்டிருக்கிறது. இருவருடைய வேட்பு மனுக்களும் ஏற்கப்பட்டிருப்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது. ஏனென்றால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி கடைசி அந்த வேட்பு மனுக்கள் திரும்ப பெறுவதற்கான காலக்கெடுவும் முடிவடைந்து வேட்பு மனுக்களை பரிசீலித்த நிலையில் இந்த இருவருடைய வேட்பு மனுக்களும் ஏற்கப்பட்டு தற்போது அடுத்த மாதம் நடைபெற உள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இருவருக்கும் இடையேயான போட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவர் மட்டும்தான் தற்போது தேர்தலில் களத்தில் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அறை எண் 101 வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று உடனடியாகவே முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பொதுவாக குடியரசுத் தலைவர் தேர்தலாக இருந்தால் மாநில சட்டமன்றங்களிலும் MLA-க்கள் மற்றும் MP-க்கள் வாக்களிக்கலாம். அங்கு வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்படும். ஆனால் இது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பதாலும் MP-க்கள் மட்டுமே வாக்களிப்பார்கள் என்பதாலும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் மட்டுமே MP-க்கள் வாக்களிக்க முடியும். வாக்கு பெட்டி மற்றும் வாக்குச்சீட்டு அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.